Welcome to VL Academy. இந்த வீடியோல branch accounts other exercise problem number 45 நம்ம பார்க்க போறோம், which is in page number 16.76. So நம்ம வந்து branch accountல மொத்தம் 4 methods இருக்கு. அதுல வந்து 3 methods நம்ம almost பார்த்துட்டோம், and this is the last method, that is final account system. So இந்த problem வந்து final account system base பண்ணி தான் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So this is the question of problem number 45. உங்ககிட்ட புக் இருந்ததுன்னா கொஸ்டின் சைடில் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ஆன்சர் புரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கொஷினை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நவ் லெட்ஸ் see what is the question. இங்கே வந்து கல்கத்தா பிரான்ச் whose head office is in Bombay has sent the following trial balance as on 31st December 1999. ஸோ கல்கத்தா பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸ். அண்ட் இதில் வந்து நாம் என்ன பண்ணணும்னா we have to prepare branch trading and profit and loss account and branch account ப்ரிப்பேர் பண்ணும். they didn't ask for balance sheet. ஓகே, ஸோ நம்ம இந்த மூணு எதுவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது பிரான்ச் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்துடலாம். இங்கே எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால ரெண்டையும் ஒரே ஸ்லைடில் காமிக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் காமிச்சிருக்கேன், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பட் நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ டைட்டில் வந்து நீங்கள் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணும். ஓகே, அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைட் வரும், அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிரெடிட் சைட் வரும், அண்ட் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் டெபிட் சைட் அண்ட் டைரக்ட் இன்கம் ஆன் கிரெடிட் சைட். இங்கே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து வேஜஸ், தட் இஸ் 100 rupees, அண்ட் கூட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ், இது வந்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த கொஷனில் they have mentioned as goods received from head office. So அது வந்து 3496. இது வந்து head office விட்டு வெளியில போறதுனால that comes in debit side. And next one is credit side பார்த்தீங்கன்னா closing stock and sales. Sales வந்து 3500 rupees and closing stock is 1958 rupees. இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணோம்னா we'll get a debit balancing figure of 1632. அதுதான் gross profit. And grand total பார்த்தீங்கன்னா 5468. This is profit and loss account. Profit and loss accountல debit side all indirect expenses, credit side all indirect income வரும், and gross profit will be brought down from trading account. So இங்க credit side வந்து gross profit நம்ம கொண்டு வந்திருக்கோம், that is 1632 rupees. And debit side பார்த்தீங்கன்னா indirect expenses எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம், that is rent and miscellaneous expenses, அது 500 and 400 rupees. இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணோம்னா we'll get a debit balance of rupees 732 as net profit, and grand total is 1632. Okay, and one more thing I have forgot to mention. இது வந்து என்னன்னா incorporation of head office and branch account. ஸோ அப்படி இன்கார்பரேட் பண்ணுறப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் அவங்க மெயின்டைன் பண்ணுற பிரான்ச் அக்கௌண்ட்டில் வர பேலன்சிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3148, தட் இஸ் டெபிட் பேலன்ஸ். அதனால அதை வந்து இங்கே நம்ம டெபிட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வர மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு எல்லாம் லைபிலிட்டிஸ் வரும், அண்ட் கிரெடிட் சைட் அதாவது ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அசெட்ஸ் வரும். அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பிரான்ச் கிரெடிட்டாஸ் வந்து 84 rupees, அது வந்து கொஷன்லேயே கொடுத்துருக்கு. அண்ட் இன்னொன்று பிரான்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை இங்கே டெபிட் சைட் காமிக்கணும். அண்ட் அதே இது டெபிட் சைட் என்ன டோட்டல் வருதோ, டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்டை தவிர மித்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து கிரெடிட் சைட் நம்ம மென்ஷன் பண்ணணும், தட் இஸ் பை பிரான்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு we are getting 3836 rupees. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான். கிரெடிட் சைடு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எக்ஸப்ட் கிராஸ் ப்ராஃபிட், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே டெபிட் சைட் காட்டணும். பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு கிரெடிட் சைட் கிராஸ் ப்ராஃபிட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால நம்ம இங்கே டெபிட் சைட் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் டெபிட் சைட் டோட்டல் பண்ணிங்கன்னா ஆன் கிரெடிட் சைட் இங்கே மென்ஷன் பண்ணுறது இஸ் 900 rupees. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பட் ஆனால் அங்கே டெபிட்டில் இருக்கிறது இங்கே கிரெடிட்ல, அங்கே கிரெடிட்டில் இருக்கிறது டெபிட்லன்னு நம்ம காமிக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரான்ச் டேட்டாஸ் அக்கௌண்ட். இது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1280 rupees, அண்ட்
branch cash account இதுவும் questionல கொடுத்திருக்காங்க. And branch stock account is closing stock, that is 1968, இதுவும் questionல கொடுத்திருக்காங்க. And branch asset account questionல வந்து horse and cart அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுதான் அந்த branchோட asset. அந்த asset வந்து நாம இங்க credit side காமிக்கிறோம், that is 560 rupees. இப்போ ரெண்டு சைடு டோட்டல் பண்றப்போ will get a same balance, that is 8700 rupees. branch account பொறுத்த வரையும் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு ரெண்டு சைடும் ஒரே வேல்யூ வரணும். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.